ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்குரிய எல்லா தகுதியும் இருக்கு ஒரு ஸ்டார் வந்து அஜித். இது என்னால் நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். அப்படி நம்பின அவர் முட்டார். வேதாளத்தில் அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காரு. அதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி 19வது ஆப்ரேஷன் அவர் முழங்காலில் நடந்துச்சு. நான் விவேகம் கதையை அவர்கிட்ட சொல்கிற பொழுது அவர் கையில் வந்து அந்த கிரச்சஸ் தான் 7 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, இவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது, இதை வந்து சார் எப்படி பண்ணுவார், பயங்கர ஃபிட்டாக இருக்கணுமே. இதுக்கு ஆரம்பம் பண்ணும்போது முழங்கால் அடிப்பட்டுச்சு. நான் ஆளுமாடோலமா சமயத்தில் ஏசிஎல் டோட்டலாக டர்ன் ஆகி கட் ஆச்சு. பட் ஹி பவுன்ஸ் பேக், ஹி கேம் பேக். இந்த மாதிரி இப்போ இந்த பில்டிங் மாதிரி 3 மடங்கு ஹைட்லேருந்து ட்ராப் ஆனார். பயமே இருக்காது அவருக்கு. சார் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட படம் பண்ண ஆசைப்படுறேன், ரஜினி சார் கூட படம் பண்ண ஆசைப்படுறேன், விஜய் சார் கூட படம் பண்ண ஆசைப்படுறேன், எல்லாரும் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தல அஜித் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இவர்கிட்ட தான் கேட்கணும். நிறைய விஷயங்கள் சாருக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம கூட விவேகம் படத்துடைய டேரக்டர் திரு சிவா அவர்கள் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ சார். இந்த இன்டர்வியூவே வந்து தேர்ஸ்டே தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். சென்டிமெண்ட்லாம் நாங்களும் அதை பார்த்து கொஞ்சம் இதாகிட்டோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. பட் கண்டிப்பாக நாங்கள் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் தேர்ஸ்டே. ஸோ அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது? உங்களுக்கு ட்வீட் கூட சாய் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ அது எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த சென்டிமெண்ட்? கடவுள் நம்பிக்கைங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். நான் நம்புகிற விஷயம் அது. ஐம் வெரி ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் சுப்பீரியர் பவர்ஸ். அது இல்லைன்னா நம்ம யாருமே இங்கே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். எனக்கு இன்னொன்று வந்து இத்தனை பெரிய படங்கள், இவ்வளோ பெரிய ஸ்டார், இவ்வளோ பெரிய அட்மாஸ்பியரு, இவ்வளோ நபர்கள், நம்ம ஒரு தனி அறையில் உட்காந்து எழுதின ஒரு கதையை வந்து நம்பி இத்தனை பேர் அவங்களோட உழைப்பை கொடுக்குறாங்கன்னா அது சிவா அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுக்காக நடக்கிற விஷயம் இல்லைங்கிறது எனக்கு தெரிவித்தது சார். இட்ஸ் காட்ஸ் விஷ், காட்ஸ் வில். அது நம்ம வந்து ஒரு கருவியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப திடமாக நம்புகிறேன். நான் இது என்னால் நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். அப்படி நம்பினேன் அவர் முட்டார். ஸோ ஐ எம் சேன் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் பீங் ஜஸ்ட் அ டூல். ஸோ காட்ஸ் மேன், நான் ஜஸ்ட் பீங் அ டூல். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ஸ்திரமாக நம்புறது என்னென்னா கடவுளோட அனுகிரகமும் நம்மளுடைய கடுமையான உழைப்புக்கும் மரியாதையாக அவர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் நம்புறேன். ஓகே சாரும் தலையும் தலைவங்களுக்கும் இந்த நம்பிக்கை நிறைய இருக்குது. கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. ஓகே, ரொம்ப கடவுள் நம்பிக்கை. ஓகே சார். சார் இப்போது ஒரு பொதுவான கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, எங்கள் தலை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டாரோ, அதனால தான் வரிசையாக சிவாவோட நிறைய படம் பண்ணிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் காம்போவில் வந்த தொடர்ந்து 3 படங்கள் வந்து பயங்கர ஹிட்டு. மக்களும் அடுத்த படத்துக்கும் நிறைய எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எது உண்மையான சார் கம்போஸ் உங்களுக்கு வந்துட்டாங்களா, இல்லை உங்களுடைய கதைகள் பிடிச்சி, இல்லை நீங்களே பண்ணுங்க சிவா, நீங்கள் தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா? சார் கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம எப்படி விளக்கம் கொடுப்போம்னா, இப்போ நான் உங்களுக்கு கஷ்டமே படுத்தாமல், அதான் சார் கேட்குறேன், அதான் உங்களை நான் இப்போ எதுவுமே கஷ்டமே படுத்தாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் காரியங்கள் பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அதற்காக நீங்கள் வந்து என் கூட கண்டினியூஸாக பண்ணுங்க. நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா வீரத்தில் வந்து சார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ வேதாளத்தில் அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டுருப்பார். முழங்கால் அடிப்படுற அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டார். அதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணி 19வது ஆப்ரேஷன் அவர் முழங்காலில் நடந்துச்சு. அது பண்ணி நான் விவேகம் கதையை அவர்கிட்ட சொல்கிற பொழுது அவர் கையில் வந்து அந்த கிரச்சஸ் தான் இருந்தார். கதை சொல்லி பாதியில் நான் ஒரு டிரான்ஸில் அப்படி கதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது எனக்கு ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆச்சு. 7 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, இவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது, இதை வந்து சார் எப்படி பண்ணுவார், பயங்கர ஃபிட்டாக இருக்கணுமே இதுக்கு அப்படின்னு என் மைண்டில் அது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு ஃப்ளோ வந்து தடைப்படுற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி ரெக்கவர் பண்ணி சொல்லிட்டேன். சொல்லி முடித்தோடனே நான் நிறுத்தினோன்னே அவர் சொன்னார், நீ எதுக்குமே கவலைப்படாத, இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, இன்டர்நேஷ்னலாக ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன், இந்த கதையை வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன், உனக்கு இருக்க எக்ஸ்போஷருக்கு, நீ படிக்கிற புத்தகங்களுக்கும், நீ உனக்கு இருக்கக்கூடிய தெளிவுக்கும் இந்த கதையை உன்னால் சிறப்பாக பண்ண முடியும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நான் தயாராகி வரேன் அப்படின்னாரு அவர். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் தன்னுடைய உடலையும் தன்னுடைய லைஃப் ஸ்டைலையும் மாற்றிக்கிட்டு வருத்திக்கிட்டு அவர் தயாராகி வராரு. ஸோ அவர் கூட என் கூட ஒர்க் பண்ணுறதுனால அவர் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காருன்னு சொன்னால் அது தப்பு. ஆக்சுவலாக இப்படியானா சொல்லலாம், கம்பேட்டிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 2 நபர்களுக்குள்ள ஒரு கம்பேட்டிபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு அவரோட உழைப்புக்கு நான் மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறேன் சார். என்னோட உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்குறாரு. அந்த மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டது தான் இந்த தொடர்ச்சி நான் சொல்லுவேன். வெற்றிக்கு அப்புறம் தானே வருது. வெற்றியே நம்ம இந்த உழைப்பின் மேலே தான். ஸோ அதனால ஐ ரியலி பிலீவ் இன் தட் சார். ஹி ரெஸ்பெக்ட்ஸ், தேர்ஸ் எ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஒன் அனதர்ஸ் ஹார்ட் ஒர்க். ஓகே சார், கஷ்டம்னு சொல்லும் போது இந்த போஸ்டர் ஞாபகம் வருது. முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சு போஸ்டரில் ஒரு
ஃபிட்னஸ் என்னோட பேரை குறிப்பிடுறீங்க, யூசுப் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ அப்போவே தெரிஞ்சது இவருடைய லுக்கில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்க போது, இதில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ கஷ்டம் சார் அதில் எடுத்துக்கிட்டாரு ட்ரைனிங்? சார் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் சார் ஒரு மார்னிங் ஒரு 2 hours ட்ரெயின் பண்ணுவார் சார், ஈவினிங் ஒரு 2 hours ட்ரை பண்ணுவார். சப்போஸ் ஈவினிங் ஒரு 2 hours மிஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் 3 hours பண்ணுவார். காலைல 4:30 மணிக்கெலாம் எழுந்திருப்பார். ஏன்னா நம்மளுடைய மெட்டபாலிசமும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அவருடைய பாடி கண்டிஷனுக்கு. ஏன்னா ஒரு 19 சர்ஜரிஸ் முடிஞ்சிருக்கு, அதுக்குரிய மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. 19 நடந்திருக்கு, 19 சர்ஜரி பண்ணிருக்காங்க. நிறைய மார்க்ஸ் நான் இப்போ தான் பார்த்தேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் வேர் பாடி பண்ணுறது பல மார்க்ஸ் முதல்லலாம் மார்க் இருந்தது, அதெல்லாம் பார்த்தேன், தையெல்லாம் இருந்தது. ஸோ அவ்வளோ சர்ஜரிஸ் பண்ண ஒரு நபர் இந்த கதைக்காக தான் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்காகவும் தான் செய்கிற ஒரு தொழிலுக்காகவும் தன்னை வருத்திக்கிட்டு தயாரானார். அதுக்கு வந்து யூசுப் வந்து ட்ரெயினராக கூட இருந்தார். 2 ஸ்கெடியூல் வந்து யூசுப் டூவர்ட்ஸ் ட்ராவல் பண்ணார். வெளிநாடு போகும்போது அவர் அங்கேயே வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஸ்கெடியூல் வந்து மாடியூல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அஜித் சார் வந்து above all his instinct, his என்ன சொல்கிறது, conviction is so big. The perseverance is next to that, but conviction is so big. இந்த சர்ஜரிலாம் இதில் ஷூட்டிங் டைமில் ஏற்பட்டதா இல்லை கம்ப்ளீட்லி இது ஃபுல் ஆஃப் இந்த இதனால தான் சார், இந்த ரைடிங்னால தான்? இல்லை, ரைடிங்கில் ஒன்று கூட ஏற்பட்டதில்லை அவருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே ஷூட்டில் ஒரே ஒரு மட்டும் தான் ரைடிங்கில் ஏற்பட்டுச்சு, மற்ற எல்லாமே ஷூட் சமயத்தில் ஏற்பட்டது தான் ஆக்சுவலாக. ஓகே. ஆரம்பம் பண்ணும்போது முழங்கால் அடிபட்டுச்சு. எனக்கு ஒரு அறிமுகமான பிறகு நான் பார்த்தது ஆரம்பம் பண்ணும்போது அவருக்கு முழங்கால் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் இதில் ஆலுமா சமயத்தில் இந்த ஏசிஎல் டோட்டலாக டேர்ன் ஆகி இதாச்சு, கட் ஆச்சு. அது ரொம்ப சிரமப்பட்டார். பட் ஹி பவுன்ஸ் பேக், ஹி கேம் பேக். உங்களுக்கு பயம் இருக்குல்ல சார், இவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம வச்சு பண்ண சீன் பண்ணுவோமா வேணாமா, ஐயோ ஏதோ ஆயிருமோ அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு இருக்கும்ல, ஒரு ப்ரெஷரும் இருக்கும்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது. பட் அது அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். இல்லை சார், பேசிக்கலாக நமக்கு பயம் அப்படிங்கிறத விட பொறுப்பு ஜாஸ்தி சார். பேசிக்கலாம் இத்தனை பேர் கொண்ட ஒரு குழு வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சுக்கிட்டு, இவ்வளோ நல்ல மனுஷனை வச்சுட்டு நம்ம ஒரு காட்சி எழுதுகிறோம். அவருக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாது, க்ரூவில் யாருக்கு எதுவும் நடக்கக்கூடாதுங்கிற பொறுப்பு, ஒட்டுமொத்த பொறுப்பு வந்து ஒரு இயக்குனர் கையில் தான் இருக்கும். தயாரிப்பாளருடைய பொருட்செலவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இயக்குனருடைய முடிவுகளில் தான் ஸ்திரப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். எனக்கு இது பண்ணணுமா வேணாமான்னு ஒரு தயக்கம் இருக்கும். பட் வந்து ஒரு வேலை தெரியாத நபர் கிடையாது அஜித் சார். தான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றி, அதோடைய பரிணாமத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்ச நபர் அவர். ஸோ அதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ணிப்பார். அவரோட ரிஃப்ளெக்ஸஸ் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். அவரோட ரிஃப்ளெக்ஸஸ் ஒரு ஸ்டண்ட் மேனுக்குரிய ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவர் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அதில் எனக்கு பயம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை இவரால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நான் எழுதுவேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு காட்சி, இப்போ என்னுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சண்டே காட்சிக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு சண்டே காட்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வரும்பொழுது அதை டிசைன் பண்ணுற பொழுதே ஒரு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து நான் ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி போட்டு தான் நான் பண்ணுவேன். ஆக்சுவலி ஐ வில் பென் தி சீக்வன்சஸ் இன் ஆர்டர். ஸோ அந்த பென் பண்ணதை தான் நான் வந்து ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதை கொடுக்குற பொழுது எதெல்லாம் ரிஸ்க்குங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நான் சார் கூட டிஸ்கஸ் பண்ணி, சார் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன் நான். ஸோ அதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிடுவார். ப்ரிப்பேர் ஆன பிறகு அவர் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கிறாரு. ஆனால் தைரியமாக எடுப்பார். அதில் பயமே இருக்காது அவருக்கு. அது பயப்பட மாட்டார். இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த பில்டிங் மாதிரி 3 மடங்கு ஹைட்லேருந்து ட்ராப் ஆனார். ரோப் ட்ராப் தான், பட் ஆனால் வந்து இதை விட 3 மாடி. இது இப்போ இதுவே 4 ஃப்ளோரு, ஒரு 7 floors 8 floors இருக்கும். அந்தளவுக்கு லென்த் வேறு அதிகம். அவ்வளோ ஃப்ளோர் ஹைட்லேருந்து ஃப்ரீ ட்ராப் ஆனார். ஐ மீன் ரோப் ட்ராப் தான், ஆனால் ஃப்ரீ ஃபால். பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் மேலே ஏறி ஜஸ்ட் இப்படி எட்டி பார்த்தேன், எனக்கு தலையே சுற்றுருச்சு. அவர் அசரவே இல்லை. ஒரு 6 times ஏதோ ட்ராப் ஆனார். சார் ட்ராப் ஆனார். பயப்படவே இல்லை அவர். அதான் ஹி நோஸ் தி ஜாப். ஸோ நமக்கு அவர்கிட்ட சொல்கிறப்ப தயக்கம் இருக்காது. பட் சில சமயத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுப்பார். நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டார். அப்போ கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி பார்ப்பேன், சண்டை போட்டு பார்ப்பேன். அவர் கேட்க மாட்டார். ஸோ கடைசியில் ஓகே ரைட்டுன்னு சொல்லி ஓகே. பட் ஹி நோஸ் ஹிஸ் ஜாப். ஓகே சார். சரி, இப்போ அடுத்த செக்மெண்ட் வந்து ஃபோட்டோ ஷூட். ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இங்கே என்ன நடந்தது, அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஷூர். இது வந்து தலை உங்களை எடுத்த ஃபோட்டோ. எஸ். இது அவராக எடுத்தாரா இல்லை நீங்கள் சொல்லி எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி எங்கே நடந்தது இந்த விஷயம்? இது வந்து
வேதாளம் படத்தோட ஷூட் அப்போ யாட்டில் அது மிலன் சார் இருக்காரு, நம்ம ஆர்ட் டைரக்டர், அவருடைய செட்டில் எடுத்த ஸ்டில் இது. இது அஜித் சார் எடுத்தார். இது நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ல நான் அந்த ஸ்டில்லில் பார்க்குற பொழுது. நிஜமாவே அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் எடுத்தோம் வேதாளத்தில், முக்கியமான சீனு. அது என்னோடய கெரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய தியேட்டர் மூமெண்ட் எனக்கு கொடுத்த சீன் அது. ஓகே, அதை நான் எழுதின பொழுது நினச்சேன் இதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற பொழுது சூப்பராக இருக்கும் தேட்டரில் அப்படிங்கிறது என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது. பட் அதை விட பெருசாக இருந்தது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஷாக். அந்த கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் இட் ஹேட் வந்து எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேச ஆரம்பித்தாங்க, பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ இந்த காட்சியை வந்து ஒரே டேக்கில் அவர் ஓகே பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரை பண்ணோம். எனக்கு அப்புறம் சொல்லிட்டேன், சார் அது ஃபஸ்ட் டேக் சூப்பராக இருந்துச்சு, அதே யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டேன் நான். ஸோ இந்த காட்சி காலையில் எடுத்தோம். அது ஒரு 11 மணிக்கு எடுத்தேன். அது எடுத்து முடிச்சோம், நடித்து முடித்தார். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அதில் வந்து அவர் அது நோட் பண்ணார். நோட் பண்ணி ஐ வாஸ் இன் ப்ரொஃபஷனல் ஹைம்பாங்களே, ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம், ஒரு கனெக்ட் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஹை வரும். அது பயங்கரமாக வந்து அதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, பட் சந்தோஷமா இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான். அந்த சந்தோஷத்தை நான் இப்போ என்னோட முகத்தில் அப்படியே தெரிஞ்சிடும். நான் சந்தோஷமா இருந்தாலும் தெரிஞ்சிடும், வருத்தமா இருந்தாலும் தெரிஞ்சிடும். என்னால் அது ஷீல் பண்ணவே முடியாது, மாட்டிப்பேன் நான். அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க கண் கலங்குறது பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, பட் அந்த மெமரபிள் மொமெண்ட்ஸ் அவர் வந்து எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாருல்ல, ஞாபகப்படுத்தி கேப்சர் பண்ணி கொடுத்தாரு. நீ அப்படி நில்லுன்னு சொல்லிட்டு, சார் நில்லுங்க சார் அப்படின்னு நான் டக்குன்னு எடுத்தோன்னே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து சாரோடைய ஸ்டாஃப் வந்து பெரிய சைஸில் ப்ளோ அப் பண்ணி வீட்டில் கொண்டு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே அது பி ஹாப்பிங்கிற மாதிரி, ரிமைன் ஹாப்பிங்கிற மாதிரி கொடுத்தாரு. எப்பவுமே நீ சந்தோஷமா இருக்கணும் சிவா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது வந்து ரெயின்போ. இது வந்து ரெயின்போக்காக எடுத்த பிக்சரா? ரெயின்போ மழை வந்துருச்சு ஆக்சுவலாக. ஒரு 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 மரத்துலேருந்து சார் விழுவுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஒரு 50 அடி உயரத்துலேருந்து ட்ராப் ஆக்சுவலாக பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் எடுக்கிற போது பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஐ மீன் ஜஸ்ட் பேக் சைட் ஆஃப் தி லொக்கேஷன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ மழை விடுற வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து வானவில் ஃபார்ம் ஆச்சு. அப்போ வெற்றி சார் எல்லாருமே அந்த மிலன் சார் எல்லாருமே ஒன்றா இருந்தோம். சரி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாரும் ஒன்றா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சார் தான் கூப்பிட்டார், சிவா கம்மியாருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போய் நின்னா டக்குன்னு வெற்றி சார் எடுத்த ஃபோட்டோ. இது வெற்றி சார் கம்போஸ் பண்ணார், அந்த வானவிலோட கம்போஸ் பண்ணார். மோஸ்ட் மெமரபிள் ஃபோட்டோ ஃப்ரம் இது, மறக்கவே முடியாது இந்த காட்சி. ஏன்னா படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி அது. அது எடுத்த உடனே அப்போ சுட எடுத்த இது வந்து அந்த பைக் சேஸ் சார். அது பைக் சேஸ் அப்போ எடுத்தது. இது வந்து -12 டிகிரிஸில் இருக்கும். அப்போ இந்த காட்சி எடுத்தவங்க -12. 2 நாளுக்கு முன்னாடி பனிப்பொழிவு ஏற்பட்டு தரையெல்லாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி பனியாக இருந்து அப்படி செட்டில் ஆகும் இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் வெயில் படுறப்ப செட்டில் ஆகும் இல்லைங்களா, அந்த உருகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ பல இடங்களில் வந்து டயர் ட்ரிஃப்ட்டும் ஸ்கிட்டும் வந்து ஸ்னோவால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கவர் வந்து இந்த பைக்கோட ஓனர், இந்த ஃபர்ஸ்ட் நிற்கிறார் இல்லைங்களா அவர். அதுக்கடுத்து வந்து அஜித் சார், அதுக்கடுத்து வந்து கல்யாண் மாஸ்டர். அவர் தான் வந்து இந்த பைக் சேஸை வந்து ஸ்டண்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் இருக்கேன். ஸோ இட் வாஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். ஏன்னா வெரி ரிஸ்கி ஸ்டண்ட், வெரி ரிமோட் கண்டிஷன்ஸ், ரொம்ப இன்ஹியூமன் கண்டிஷனில் அவ்வளோ ரிஸ்கி ஸ்டண்ட்டை இவ்வளோ பெரிய செட்டப்போட. வெளிநாட்டில் படம் எடுக்கிற போது நிறைய எல்லாமே ஜென்ரலாகவே நானே கூட பாடல் காட்சிகள் தான் படப்பிடிப்பு செஞ்சுருக்கோம், இல்லைன்னா வசன காட்சிகள் தான் இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து வெளிநாட்டில் எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாட் ஆஃப் எஃபர்ட் தேவைப்படுறதுக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் இந்த பைக் சேஸ்லாம் வந்து 20 காரு, ஒரு குவார்டர் பைக்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப். அது ஒரு கண்டெய்னர் ட்ரிஃப்ட் இருந்தது. ஸோ ஈஸியாக பேப்பரில் எழுதிட்டேன் இந்த மாதிரி கண்டெய்னர் ட்ரிஃப்ட் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக அனலைஸ் பண்ணி தான் அதை நான் டிசைன் பண்ணேன். இந்த பைக் சேஸை ஒரு டனலில் பண்ணணும், நிறையா விஷயங்கள் இருக்குது பைக் சேஸ் பொறுத்த வரைக்கும். ரன்னிங் பைக்கில் ஸ்டன்ஸு, இன்னும் அஜித் சார் மனசில் வச்சுட்டு இதெல்லாம் அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதெல்லாம் பைக் இல்லாமல் சாரா
டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போன பொழுது எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பல மடங்காச்சு. இதை என்னால் டெலிவர் பண்ண முடியும், பண்ணிகிட்ருக்கோம், எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அது பயங்கரமாச்சு. கேமராமேன் வெற்றிலாம் வந்து மிகப்பெரிய ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை ரூபன் வந்து பயங்கரமாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி எடிட் பண்ணார். ஸோ இட்ஸ் ஓவரால் இட் இஸ் கோயிங் டு பி a ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் சார். இது வந்து எப்போன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு ஃபுல்லாக செர்பியா நாட்டில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு லாஸ்ட் நாள் ஷூட். இது லாஸ்ட் நாள் முடிஞ்ச பிறகு எல்லோரும் கிளம்புறோம், அப்படி செர்பியா விட்டு கிளம்புறோம், படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு, இந்த படத்தோட வெளிநாட்டு படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னோடனே எடுக்கப்பட்ட காட்சி இது. ஸோ ஆல் தி ஸ்டண்ட் பீப்புள், அங்கே இருக்கவங்களாம் கூட இருக்கவங்களாம் ஸ்டண்ட் பீப்புள் எல்லோரும் சார் கூட படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கல்யாணம் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. ஸோ அவரோட டீம் மொத்தம் இருக்குது. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஒரு ஸ்டார் மாதிரியே அவர் நடந்துக்கல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கிளம்புற பொழுது ரொம்ப ஒரு எமோஷனலாக இருந்தாங்க எல்லாருமே. ஒரு 70 days எல்லோரும் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். ஒரு பயங்கர கனெக்ட் இருந்துச்சு. கல்யாணம் வந்து நீங்கள் வந்து எந்த படம் பண்ணாலும் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி அடுத்து உங்க நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறையா மெசேஜஸ் வாஸ் வெரி மச் இன்டு தி ஃபிலிம். இது வந்து லாஸ்ட் டே ஷூட் தான். லாஸ்ட் டேல வந்த ஸ்டில்ஸ் இது எல்லாமே இது வந்து கேஷுவல்ஸில் ஸ்டில் எடுக்கிறது அவருக்கு தெரியாது. இது வேற யாரோ சர்பியாவில் எடுத்த ஸ்டில். அது நெட்டில் லீக் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக எடுத்த ஸ்டில் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ கேண்டிட் மொமெண்ட் இது ஆக்சுவலாக. அதில் வந்து சலீம் அண்ணா இருக்கார், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் பாலாஜின்னு சொல்லிட்டு காஸ்டியூமர் இருக்கார். ஸோ த அதர் கை இஸ் அ ஸ்டண்ட் கை. கல்யாண் மாஸ்டரோட சன் அவர் அந்த ஸ்டண்ட் கை. பிளாக் அது சார் இருக்காரு. அகைன் இட்ஸ் அ கேண்டிட் ஸ்டில். 2011 ஆகஸ்ட் 31 மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. ஓகே. அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி. ஓகே சார். இது கோஇன்சிடென்ஸா இல்லை இது பண்ணிக்கலாங்கிற விஷயம். ஆகஸ்ட் 24 விவேகம் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 20 விநாயகர் சதுர்த்தி. ஓகே. இது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா தெரியாங்கிறது இல்லை, பட் இது ஃபேன்ஸ் பண்ணி மூவியாக போட்டாங்க. எனக்கு தெரியல சார், இப்போ தான் எனக்கு தெரியுது. கோஇன்சிடென்ஸ் தான். எதுவுமே பிளான் பண்ணது கிடையாது, எதுவுமே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ சென்டிமெண்டலி டச் இல்லை சார் நம்ம ஒரு விஷயம். அதான் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன் சார். எப்பவுமே அதான் நான் சொல்லுவேன், கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது. அப்படி நடந்ததுன்னு நினச்சா நம்ம அது என்னோட தப்பு நான் நினச்சிப்பேன். ஓகே. ஸோ முழுக்க ஸோ பிளெஸிங் டெஃபினட்டாக இருக்குது சார். அது அந்த பிளெஸிங் எப்போ வரும்னா நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் சின்சியராக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் சார். டெஃபினட்டாக எங்கள் அம்மா அடிக்கடி தான் சொல்லுவாங்க, மனசாட்சிக்கு உண்மையாக நடந்ததுன்னா பார்க்குற தொழிலுக்கு சின்சியராக இருந்து உண்மையாக இருந்தோம்னா கடுமையாக உழைச்சோன்னா வெற்றி வந்தே தீரும் சார். வெற்றி கொடுத்தே தீருவார் கடவுள். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, 1% கூட சந்தேகம் கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு இது சொல்லியிருக்காங்க, அது டெஃபினட்டாக எனக்கு அதுதான் உண்மை. ஸோ படத்தினுடைய இன்னொன்று முக்கியமான கேரக்டர் வந்து அக்ஷராஹாசன், உலகநாயகனோட பொண்ணுங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் தமிழில் நீங்கள் இன்ட்ரோ கொடுக்குறீங்க. ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி இருக்குது? ஸோ உங்களுக்கும் ஒரு 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 பொறுப்பு, பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், உலகநாயகங்கிற மகள்ங்கிற விஷயத்தில் நிறைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்ருதிஹாசன் வச்சு ஒரு படம் இயக்கியிருக்கீங்க, இது அடுத்து 2வது பொண்ணாச்சு. ஸோ அந்த கேரக்டர் பற்றி. அக்ஷராஹாசன் நம்ம இந்த படத்துக்கு கேஸ்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவங்களோட லுக்ஸ். ஒரு ஒரு யூரோப்பியனாக ஒரு இன்டர்நேஷ்னல் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் தேவைப்பட்டாங்க. அவங்க தமிழ் பேசுகிறவங்களா இருக்கணுன்ற அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஒரு சாலிடான இன்ட்ரோக்கு தாங்குற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு டிசைன் பண்ணுற பொழுது இவங்களோட கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவங்களோட கண் வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனெக்ட் இருக்கும் அந்த கண்ணில். ரொம்ப 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 ப்ளசண்ட்டான ஒரு கனெக்ட் இருக்கும் அவங்க கண்ணில். ஸோ ஷமிதாப்னு ஒரு படத்தோட ஸ்டில்ஸ் பார்த்தேன். அந்த படம் பார்க்கல, ஸ்டில் பார்த்தோன்னே இவங்க பண்ணால் இந்த கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் டிசைன் பண்ணும் பொழுது இந்த கதாபாத்திரத்தை அக்ஷரான்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். ஸோ ஃபுல்லாக கதை ரெடி ஆன பிறகு அக்ஷரா அவங்கள சந்தித்து இந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட கேரக்டர் ஃபுல்லாக நரேஷன் கொடுத்தேன். அவங்க ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப சிறப்பாக இருக்குது சார், படம் வேறு மாதிரி இருக்கே சார் அப்படின்னாங்க. அவங்க ஒரு ஜென்ரலான ஒரு ஜானர்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஜானர் படம் இது. ஆனால் எமோஷன்ஸ் இந்தியன் எமோஷன்ஸ் தான். ஸ்கேலும் பேக்ட்ராப்பும் இன்டர்நேஷ்னலாக இருக்கும், எமோஷன்ஸ் இந்தியனாக இருக்கும். ஸோ இதை அவங்க அழகாக டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஐ வாண்ட் டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் நாங்கள். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ ஃபார் தட் மேட்டர் அக்ஷரா மட்டும் இல்லை, அக்ஷரா, காஜலாக இருக்கட்டும், காஜல் அவர்கள் மேடமாக இருக்கட்டும், இல்லை விவேக் ஓபராயாக இருக்கட்டும், இவங்க யார் இந்த கதையை கேட்குற பொழுதும் இம்மிடியேட்டாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அஸ் அ ஸ்க்ரீன் ரைட்டராக, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக, ஸ்டோரி ரைட்டராக
ஐ திங்க் ஸ்டோரி ஹேஸ் வேல்யூங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. சொன்ன உடனே ஒரு எப்பவுமே வழக்கமாக எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு ½ அன் ஹவர் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா 1 டே எடுத்துப்பாங்க. இவங்க கமல்ஹாசன் கேட்டிருப்பாங்க இது மாதிரி படம் பண்ண போகிறேன்ப்பா, அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல கண்டிப்பாக. அது எனக்கு தெரியல சார், அது எனக்கு தெரியல. பட் இவங்களுக்கு நான் கதை சொன்ன உடனே ஒரு 20 மினிட்ஸ்லேயே அவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க, உடனே சொல்லிட்டாங்க நான் I want to be a part of this film. So happy as a screenplay writer, as a story writer, I think very happy with that. ஓகே சார். அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு கமலஹாசன் சார் ஞாபகப்படுத்துது அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? பேச்சில் இல்லை ஒரு வேர்டு? இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகப்படுத்தல சார், எதுவுமே ஞாபகப்படுத்தல. ஸ்ருதிஹாசன் ஜிக்கிட்ட அதை நான் பார்த்தேன், அக்ஷராஜ் கிட்டே அதை நான் பார்த்தேன். ஏன்னா they are individual by themselves, the talented. அவங்களுடைய என்ன சொல்கிறது, பர்சனாலிட்டியை இண்டிவிஜுவலாகவே சிறப்பாக இருக்குது. அதி சார் வந்து சொல்கிறார் உங்களால் கூப்பிட்டு, இது மாதிரி போதும் சிவா, நம்ம தொடர்ந்து 3 படங்கள் பண்ணிட்டோம், அடுத்த படம் வந்து நான் ஒரு படம் மட்டும் வெளில போயிட்டு அடுத்து திருப்பி வந்துடுறேன், இந்த ஒரு படம் யாரும் நடிக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேட்குறாரு. யார் கூட உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் யாரை சொல்லுவீங்க இவரோட பண்ணுங்க சார் இந்த டேரக்டரோட அப்படின்ட்டு? நீங்கள் விரும்புகிற ஒரு டேரக்டர், இந்த சார் வந்து இவரோட நடித்தா நல்லாயிருக்கும். ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது. பட் ஆனால் வந்து பேசிக்கலாக நான் லைஃப்லேயே வந்து இந்த ஹைப்போதெட்டிக்கல் இருக்கிற பாயிண்ட்டுக்கே போக மாட்டேன். ஏன்னா ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் போது யூ பிளே காட். சார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட் படம் பண்ணணும், டெஃபினட்டாக ஹாலிவுட் பண்ண படத்துக்கார சரிஷ்மா, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஸ்கில் செட் 3மே அஜித் சார் கிட்ட இருக்கு. ஒரு சாலிடான ஒரு ஆக்ஷன் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்குரிய எல்லா தகுதியும் இருக்க ஒரு ஸ்டார் வந்து அஜித் சார். அவர் அப்படி ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓகே சார். நீங்கள் வந்து அஜித் சாரை விட்டுட்டு ஒரு கதை எழுதுறீங்க, இல்லை சார் இல்லை தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, அடுத்து யாரை வந்து எழுதுவீங்க சார்? தளபதி, சூப்பர் ஸ்டார், யாருன்னா இருக்கலாம், பெரிய ஆளுங்க யார் வந்து என்னை கூப்பிட்டு சிவா நீ உன் கூட படம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள வச்சுருக்கோம். அந்த சுச்சுவேஷன் அவைலபிள் தான் தெரியும். யார் எல்லாரும் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். சூப்பர் ஸ்டார்ஸ் கூட படம் பண்ண ஆசைப்பட்றேன், ரஜினி சார் கூட படம் பண்ண ஆசைப்பட்றேன், விஜய் சார் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், எல்லாரும் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது கரெக்டான செட்டப் அமையும் பொழுது எல்லாரும் கூட படம் பண்ணணும். அஜித் சார் கூட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இட்ஸ் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்குது. ஸோ விவேகம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி வரிசையாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ எங்கள் தலையை நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக காமிப்பீங்க, நம்பிக்கை நிறையவே இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச்.